இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள், பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அன்பின் தகப்பனே, மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கான பாக்கியத்தை கொடுத்து எங்களை தட்டி எழுப்பி இருக்கின்றீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகின்றார்களோ, இவர்கள் அத்தனை பேரின் நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. மேலும் தகப்பனே, யார் யாரெல்லாம் தங்களது வாழ்வில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் இன்று இந்த பலி மூலமாக நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, பல நாள் வேண்டுதல்கள், இன்றைய நாள் வேண்டுதல்கள், இனி வரப்போகின்ற நாட்களில் வரக்கூடிய வேண்டுதல்கள், இவற்றையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஜனங்கள் அத்தனை பேரினுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. இன்று மாத்திரமல்ல, எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர் எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கி அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதா? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ, கருவுற்றிருக்கும் அந்த கன்னி பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக: இறைவா, இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை,
எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்று நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர்நிலை நாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம்வாக்கு பெறலாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். மது பேரன்பையும் உண்மையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். நற்செய்திக்கு முன்வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஆறாம் மாதத்தில் கேப்ரியல் என்ற வானதூதரை கடவுள் கேலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ, கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்று சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்க கேட்டுக்காததும் எதிர்பார்க்காததுமான ஆசீர் உங்க மேல வந்து இறங்கினா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
சரி, தெளிவாகவே சொல்கிறேனே, நீங்கள் கேட்டுக்கல்ல உங்களுக்கு அந்த வாகனம் வேணும் அப்படின்னு. அது உங்களுடைய கனவு வாகனம் கூட கிடையாது. That was not your dreamed vehicle. That never you dreamt about having a vehicle. அது உங்களுடைய கனவு வாகனம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு சைக்கிள் தான் இருக்குது, அல்லது ஒரு மோட்டார் சைக்கிள், அவ்வளவுதான். அது போதும் அப்படின்னு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனால் திடீர்னு உங்களுக்கு லக் அடித்தது போல, லாட்ரி அடித்தது போல உங்களுக்கு ஒரு வாகனம் கிடைக்குது. அதுவும் த பெஸ்டான வாகனம். நீங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஒரு நல்ல மோட்டார் சைக்கிள் கிடைச்சா சந்தோஷம் உங்களுக்கு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சூப்பரான பிராண்ட் நியூ வெஹிக்கிள். உங்கள் சுற்று வட்டாரத்திலே யாருக்கிட்டே அப்படி ஒரு வாகனம் இல்லை. அப்படி ஒரு வாகனம் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க? எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதே போல தான் நீங்கள் கேட்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, ஆனால் அந்த ஆசீர் உங்களை வந்து சேருது. அன்னை மரியாள் கேட்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, தன்னுடைய வயிற்றில் தேவகுமாரன் கருவாக வருவார் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பாருங்க, மார்ச் மாதம் 25ஆம் தேதி, இன்னையிலிருந்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், கரெக்டாக 9 months. இயேசு ஆண்டவர் தன்னுடைய தாயின் கருவில் உருவாகி 9வது மாதத்தில் ஒரு அற்புதமான குழந்தையாக இந்த உலகத்துக்குள்ள காலடி பதிக்கிறார். அப்போ அவரு அந்த 9 மாத காலம் அன்னை மரியாளினுடைய உதிரத்தில் வயிற்றில் இருந்தது. எப்பேற்பட்ட ஆசீரின் காரியம் யோசிச்சு பாருங்க. எந்த பெண்ணுக்கு இந்த ஆசீர் கிடைக்கும்? மரியாள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இது மரியாளுக்கு நடப்பதற்கு மரியாள் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு காரியம். நீங்க எல்லாரும் பண்ணுவீங்களாக இருந்தா, நீங்க எதிர்பார்க்காத எத்தனையோ ஆசீரின் காரியங்கள் உங்க வாழ்க்கை மீது வந்துடுறாங்க. அன்னை மரியாள் பண்ண காரியம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியம்தான். ஐ எம் த ஹேண்ட்மேட் ஆஃப் காட். நான் ஆண்டவருடைய அடிமை. இதை வான தூதர்கிட்ட மாத்திரம் சொல்லலைங்க. அதான் அன்னை மரியாளினுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏன் இயேசு ஆண்டவர் பிறந்ததுக்கு பிறகு அவருடைய பணி வாழ்க்கையில் ஒரு வாட்டி அவரும் அவருடைய சகோதரங்களும் போய் இயேசு ஆண்டவரை பார்க்கும்படியாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேளையில் மெசேஜை சொல்லி அனுப்புகிறாங்க இயேசு ஆண்டவர்கிட்ட, உம்முடைய தாயும் சகோதர சகோதரிகளும் வந்து நிற்கிறாங்க பார்ப்பதற்கு அப்படின்னு சொன்னது. இயேசு மெசேஜ் சொல்லி அனுப்புகிறாரு. என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகள் யாரு? வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான். இயேசு ஆண்டவர் அதற்கப்புறமாக தாயை போய் சந்தித்தாரா இல்லையா அப்படின்னு எழுதப்படலை. ஆனால் இந்த வார்த்தைகளை மரியாளுக்கு சொல்லி அனுப்புனதும் மரியாள் கோவப்பட்டாங்களா? வேதனைப்பட்டாங்களா? கிடையாது. நான் ஆண்டவரின் அடிமை, அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கட்டும். அன்னை மரியாள் இயேசு ஆண்டவர் சிலுவை சுமந்துட்டு போற வேளையில சிலுவை பாதையில 4வது ஸ்தலத்துல நாம பார்க்கிறோம், தாய் மகனை சந்தித்து கொள்றாங்க. அந்த வேளையில அன்னை மரியாளுடைய உள்ளத்துல இருந்திருக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? எத்தனையோ பேருக்கு அற்புத காரியங்கள் பண்ணி இருக்கிற, உன்னுடைய சிலுவையை நீ தூக்கி போட்டு வர முடியாதா? நீ தெய்வம் தானே, எனக்கு நீ குமாரன், ஆனா நீ தெய்வம், உன்னால முடியாதா? அன்னை மரியாள் அப்படி ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. ஏன் தெரியுமா? நான் ஆண்டவரின் அடிமை, நடப்பது நடக்கட்டும், தெய்வத்தின் சித்தம், விட்டு கொடுத்தாங்க. கடைசியாக இயேசு ஆண்டவர் சிலுவையில் மரித்து அவரை கொண்டு வந்து மடியில் கிடத்துறாங்க. அன்னை மரியாள் அழுறாங்க. தெரியும் இது ஒரு தெய்வம் அப்படின்னு தெரியும், தெரிந்தாலும் மகன் ஏன் இப்படி பண்ணாங்க? நன்மை செய்ததற்கு இதானா பரிசு? இதானா நன்றி உபசாரம்? அன்னை மரியாளுடைய மனதில் எவ்வளோ வேதனை, வெளிப்படுத்தவே இல்லையே. அன்னை மரியாள் மனதில், இது ஆண்டவரினுடைய அடிமை நான், அவருடைய சித்தமே நிறைவேறட்டும். அன்னை மரியாள் எல்லா வேளையிலும் தன்னை தாழ்த்தி கொண்டபடியால, ஆண்டவராகிய கடவுளின் சித்தத்திற்கு அடிபணிந்து இருந்தபடியால அன்னை மரியாளை எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வம் உயர்த்தி இருக்கிறார். அதால தான் அவர் எதிர்பார்க்காத, கேட்டுக்கிடாத எத்தனையோ ஆசீர்வாதங்களை அவர் வாழ்க்கையில் அவர் கொடுத்தார். என்ன பாருங்க, இயேசு ஆண்டவருக்கு முன்னாடி அன்னை மரியாள் தன்னுடைய கணவரை இழந்தாங்க. கணவன் இல்லாத ஒரு மனைவி தன்னுடைய மகனை எப்படி வளர்த்திருக்க முடியும்? ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்திலும் தெய்வம் துணையாக இருந்தார். இயேசு ஆண்டவர் இறந்ததற்கு அப்புறமாக கூட அன்னை மரியாள் தன்னம் தனிமையில் யோவான் அவரை பார்த்து கொண்டார்.
இப்படி அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசிர் மேல் ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்திலும் தனிமையை உணராமல், எந்த விதத்திலும் தான் எல்லாருக்காகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளின் சித்தத்திற்கு தன்னை அடிபணிந்து விட்டு கொடுத்ததால தான் இன்னைக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட மனநிலை கொண்ட அன்னை மரியாளை, பெண்ணாக பிறக்க வைத்த ஒரு மனித பிறவியை இன்னைக்கு வானங்களில் உயர்த்தி எல்லாருக்கும் அரசியாக திகழும்படி அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அன்னை மரியாள் இந்த உலகத்திற்குள்ள பிறந்தப்போ வானதூதர் அவரை சந்திக்கும் வரை நினைச்சிருப்பாங்களா, நான் விண்ணகத்தில் அரசியாக இருக்க போகிறேன் அப்படின்னு? அன்பின் உள்ளங்களே, நமக்கு இந்த விஷயம் பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா உலகத்தில் நம்மை போன்று பிறந்த ஒருவர், ஒரு பெண் இன்னைக்கு உலகத்தையே படைத்தவரோடு அருகில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார். அந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தை உண்டாக்கிய பரிசுத்த தகப்பன், குமாரனாக வந்த இயேசு ஆண்டவர், நம்மோடு கூடவே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவி, இந்த 3 பேர் யாரு? இந்த அகில உலகத்தையே, இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவர்கள். இந்த படைத்தவர்களோடு சேர்ந்து இருக்கின்ற வல்லமை யாருக்குங்க இருக்குது? வேறு எந்த ஆண்களுக்கும் கொடுக்கப்படலை, ஒரு தாய்க்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. தான் எதிர்பார்க்காத, வேண்டிக்காத ஒரு காரியம் எப்படி கிடைத்தது? அன்னை மரியாளினுடைய தாழ்ச்சியினால். எத்தனையோ காரியங்கள் தலைக்கணத்தால் சாதிக்க முடியாத எத்தனையோ காரியங்களை தாழ்ச்சியினால் சாதிக்க முடியும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணமே அன்னை மரியாள் தான். சாதிக்கலாங்க, உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. எல்லாம் முடியும், எல்லாம் கூடும், உங்களால் கூடும். அதற்குரிய சக்தியை, வல்லமே தெய்வம் உங்களுக்குள்ள தந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் வெற்றியை தழுவி கொள்ளாததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களால் முடியாதது என்பது கிடையாது. மாறாக வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருப்பதே தலைக்கணம் தான். என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும், இது தலைக்கணம். என்னாலும் முடியும், இது தாழ்ச்சி. தாழ்ச்சி வேணுமா, தலைக்கணம் வேணுமா? முடிவு நம் கையில். முடிவெடுத்தாலும் கூட அநேக தடவையில் தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ்வது கடினம். கடினம்தான், முடியாது கிடையாது. கடினமாக இருக்கக்கூடிய காரியங்களை கூட தெய்வத்தோடு நாம் கைகோர்ப்போமாக இருந்தால் கடினமான காரியத்தை கூட நம்மால் முடிக்க முடியும். ஐம் சாரி, நம்மால் அல்ல, தெய்வத்தால் நம்முடைய சக்தியை அவர் நம்ம கூட இருந்து பயன்படுத்தி, இனி ஆழமாக தமிழில் சொல்ல போனால் நம்முடைய சக்தியை அவர் முடுக்கி விடுவார். நம்மால் வெற்றியை காண முடியும். ஆகவே மனதில் உறுதி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் நம்மால் சாதிப்பதற்கு தெய்வத்தின் துணை வேணும். அதற்கு நமக்கு தாழ்ச்சி வேணும். தலைக்கணம் இருந்தால் அவற்றை உடனடியாக களைந்து விடுங்கள். தலையில் கனம் இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. தலைக்கணத்தின் காரியங்களை எல்லாம் இந்த தபசு காலத்தில் உடனடியாக நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கழற்றி விடுங்கள். வாழ்க்கை சுகமாகும், இன்பமாகும், மகிழ்வாகும். இனிமேல் வாழ்விலே சிகரங்கள் தான். அமேன். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வெளிக்கும் அப்பமாக மாறி இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பாலுமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும்
கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அத்தனை பேரையும் பரம அன்பின் உறுதிப்பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த தபசு காலத்திலே உங்களது உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை அவர் அண்டை ஒப்படையுங்கள். நிச்சயமாக உங்களது தேவைகளை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். முதலிலே இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை.
அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே இறைவனது இரக்கத்தினால் அமைதி, சமாதானம் நிறைய வேண்டும் என்று சொல்லி விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். நம்பிக்கையிலே நாம் சமர்ப்பித்த அத்தனை தேவைகளையும் ஆண்டவராகிய தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அம்மேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தபசு காலத்திலே நாம் அத்தனை பேரும் மகிழ்வோடும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழும்படியாக நம்மை அழைக்கு நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. செபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நற்கருணை எழுந்தேற்றத்தின் போது நாங்கள் சமர்ப்பித்த எங்களது 8 விதமான தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து விட்டீர் என்கின்ற ஆழமான நம்பிக்கையில் உம்மை போற்றி புகழ்ந்திருக்கின்றோம். தகப்பனே,
இன்றைய நாள் மாத்திரமல்ல, எந்நாளும் எங்களுக்கு உதவியாக வருவீராக. சகல பொல்லாப்புகளுக்கு தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இந்த தபசு காலத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்ன வேணுமானாலும் என்னை நோக்கி வந்து கொள். உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கின்றேன். உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் எனக்கு ஒரு இடம் கொடுப்பாயா? அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ காரியங்களை எல்லாம் அகற்றிவிட்டு நான் வந்து தங்குவதற்கு ஏற்றபடி உன் உள்ளத்தில் இடம் கொடுப்பாயா என்று ஆண்டவர் கேட்கின்றார். கொடுங்கள், கொடுத்து பாருங்கள். நீங்க கேட்கக்கூடிய தேவைகள் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் உங்கள் வாழ்க்கை மீது ஆசீராக கொடுப்பார். ஆசீரை தொட்டுக்கொண்டு, ஆசீரின் சிகரங்களை தொட்டுக்கொண்டு மகிழ்வோடு வாழ வாழ்த்துகிறேன். May God bless you. Have a great day.